ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 18. சோகம் பிரியஸ்ய சுக்ருத பரதேவதாய லீலா கதாஸ்த்வ நரசிம்ஹ விருஞ்ச கீதா அஞ்சஸ்திதர்மி அனுக்ருணன் குண விப்ரமுக்தோ துர்கானி தே பதயுகாலய ஹம்ச சங்க. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அந்த அகம் நான், பிரியஸ்ய மிக பிரியமான, சுஹிருத நலம் விரும்பி, பரதேவதாய பரமபுருஷரின், லீலா கதா லீலைகளின் வர்ணனைகளை, தவ உங்களுடைய நரசிம்ம தேவரே, விருஞ்ச கீதா சீட பரம்பரை மூலம் பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட, அஞ்ச சுலபமாக, திதர்மி நான் கடந்து விடுவேன், அனுகுருணன் இடையராது விவரித்து கொண்டு, குண ஜட இயற்கை குணங்களால், விப்ரமுக்த குறிப்பாக மாசற்றவனாகி, துர்கானி வாழ்வின் எல்லா துன்ப சூழ்நிலைகளும், தே உங்களுடைய பதயுக ஆலய தாமரை பாதங்களின் தியானத்தில் முழுமையாக ஆழ்ந்து, ஹம்ச சங்க பௌதீக செயல்களுடன் தொடர்பு கொண்டிராத முக்தி பெற்றவர்களின் ஹம்சர்களின் சகவாசத்தை பெற்று. டிரான்ஸ்லேஷன். பகவான் நரசிம்ம தேவரே, முக்தி பெற்ற ஆத்மாக்களான ஹம்சர்களான உங்களுடைய பக்தர்களின் சகவாசத்தினால், உங்களுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக, பௌதீக குணங்களின் சகவாசத்தினால் உண்டான களங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு, எனக்கு மிக பிரியமான பெருமானாகிய தங்களுடைய மகிமைகளை என்னால் பாட முடியும். பிரம்மதேவர் மற்றும் அவரது சீட பரம்பரையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தங்களுடைய மகிமைகளை நான் பாடுவேன். இவ்விதமாக சந்தேகமில்லாமல் அறியாமைக் கடலை என்னால் கடந்துவிட முடியும். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஒரு பக்தனின் வாழ்வும் கடமையும் இங்கு தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷ பகவானின் புனித நாமத்தையும் மகிமைகளையும் பாடியவுடனேயே ஒரு பக்தன் முக்தி நிலைக்கு உயர்ந்து விடுகிறான். பகவானுடைய புனித நாமத்தையும் லீலைகளையும் கேட்பது, பாடுவது ஆகிய செயல்களின் மூலம் பகவானை துதிப்பதிலுள்ள பற்றை வளர்த்து கொள்வதானது சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு நிச்சயமாக பௌதீக மாசற்ற நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்கிறது. சீட பரம்பரை மூலம் பெறப்படும் அதிகாரபூர்வமான கீர்த்தனைகளை ஒருவன் பாட வேண்டும். ஒருவன் சீட பரம்பரையை பின்பற்றும் பொழுது, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுக என்று பகவான் பகவத்கீதையில் கூறுவதைப் போல அவனுடைய ஜபம் சக்தி மிக்கதாகிறது. ஒருவன் சீட பரம்பரையை பின்பற்றும் பொழுது அவனுடைய ஜபம் சக்தி மிக்கதாகிறது என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது. பலவித ஜப முறைகளை கண்டுபிடிப்பதால் பயனில்லை. ஆனால் முந்திய ஆச்சாரியர்களால் விட்டு செல்லப்பட்ட கீர்த்தனைகளை அல்லது வர்ணனைகளை பாடுவதானது மகாஜனோ ஏன கதக சபந்தா மிகச்சிறந்த பயனை தரும். மேலும் இந்த முறை மிகவும் சுலபமானதாகும். எனவேதான் இந்த ஸ்லோகத்தில் பிரகலாதர் அஞ்சக சுலபமான என்ற சொல்லை உபயோகித்துள்ளார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 18 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.